ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோம்பு கீரை வடை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடை வேணுமா? வடை செஞ்சு தரட்டுமா? இருங்க. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச சோம்பு கீரை. இந்த சோம்பு கீரையை வச்சு அருமையான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோம்பு கீரை எடுத்து வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணதை அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை ஃபஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பருப்பை இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, இது சோம்பு கீரை, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நச்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பருப்பு, முழு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வடைக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்போலேருந்து காற்று கிடக்குறாங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷலான இந்த சோம்பு கீரை வடைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு நல்லா எல்லாத்தையும் கிளறி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 1/2 கிலோ பருப்பு வாங்கி ஊற வச்சுருந்தோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்தாச்சு. அழகாக இப்போ தட்டி வச்சுக்கலாம். எங்கள் அக்கா கைப்பக்குவமே தனி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பை சின்ன சின்னதாக தட்டி உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தட்டி போட்டிருக்கிற வடை நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடுங்கக்கா, உட்காந்துட்டே இருக்கிறீங்க, வேலையே செய்யறதில்ல. என்ன எங்கள் அக்காவை இப்படி சொல்கிற? அக்கா பாருங்க எப்படி அழகாக திருப்பி திருப்பி போடுறாங்கன்னு. நல்லா இருக்கையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சோம்பு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அருமையான மொறு மொறு சோம்பு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு.